ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம். நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை யூனிக்காக நம்ம இந்த வீடியோவில் காண இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு பலன்களையும் தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இது வரைக்கும் நமது சேனலுக்கு ஆதரவு தராத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா தினசரி நமது புதிய ராசி பலன்கள் வீடியோஸ் வந்து உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க. ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடங்க ஜூன் மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் 25ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது மீனராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தினம் ராசிக்கு 3ஆம் இடத்துல 5 கிரக சேர்க்கை காலை 8:55 வரை இருக்குதுங்க. அதன் பிறகு ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு சந்திர பகவான் நிறைந்து விடுகிறார். 3ஆம் இடத்துல குரு, புதன், சூரியன் மற்றும் சுக்கிரன் ஆகிய 4 கிரக சேர்க்கை காலை 9 மணிக்கு பிறகு இருக்குங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று சிறப்பாக இருக்குங்க. தனஸ்தானம் வலுவாக இருக்கிறது. 2ஆம் இடத்திற்கு அதிபதி செவ்வாய் 2ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை வந்திருந்ததுனால இந்த மாதிரி கிரக அமைப்புகள் எல்லாமே சேர்ந்து இன்றைய தினம் நமது மீனராசி என்பர்களுக்கு அற்புதமான நன்மைகளை வாரி வழங்க காத்திருக்குங்க. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இப்பொழுது உங்களுக்கு சொந்தமாக வீடு அமையக்கூடிய யோகம் இருக்குங்க. வீடு மட்டுமல்ல, ஏதாவது ஒரு அசைய சொத்துக்களை நீங்க வாங்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. நிலம், தோட்டம் என ஏதாவது ஒரு அசைய சொத்துக்களை வாங்குவீங்க. வீடு கட்டக்கூடிய ஒரு கனவை வந்து மனதில் வைத்துக்கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அந்த பரிதவிப்பு எல்லாம் இன்னைக்கு நீங்கக்கூடிய நல்ல தகவல் வந்து சேரும். உங்களுக்கான ஒரு கனவு வீட்டை நீங்கள் கட்டுவதற்கான அல்லது கட்டி வெட்டி விலைக்கு வாங்குவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அசைய சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய சிறந்த ஒரு காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். இந்த தினம் இனம் புரியாத சில சிந்தனைகள் மனசுல ஏற்பட்டால் அதனால சோர்வு உங்களுக்கு ஏற்படலாம். எனவே அந்த மாதிரி சிந்தனைகள்லாம் நீங்க தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்களே. இன்றைய தினம் மற்றவர்களுடைய எண்ணங்கள் என்னங்கிறத நீங்க தெரிந்து கொண்டு நல்ல ஒரு புரிதலுடன் நீங்கள் செயல்களை மேற்கொள்வது நல்லது. அது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்குங்க. இன்றைய தினம் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கிறதுனால உங்களுக்காகவோ அல்லது உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்காகவோ நீங்கள் மங்களகரமான திருமண ஏற்பாடுகளை தாராளமாக செய்யலாங்க. அது உங்களுக்கு தேதி குறிக்கக்கூடிய வகையில சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சிறப்பாக இருக்கு நண்பர்களே. நீங்கள் இருக்கும் இடத்துல கண்டிப்பாக ஏதோ சுப நிகழ்ச்சி நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்க வீட்டுல திருமணம் அல்லது இதர சுப நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான அற்புதமான காலகட்டம் இதுங்க. அதனால சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை நீங்கள் நடத்துவதற்கு இந்த தினம் தயக்கமே காட்ட தேவையில்லைங்க. சொந்த பந்தங்கள் மூலமாக கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உறவினர்களுடன் பழகும்போது திட்டமிட்டு செயலாற்றுங்கள். வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் அதிகமான உழைப்பு இயல்பாகவே அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால உங்களது உழைப்புக்கேற்ப நல்ல ஒரு ஊதியம் வந்து சேரக்கூடிய நல்ல யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்கு நண்பர்களே. எல்லையில்லாத பொருள் நிறைந்த ஒரு வாழ்வை அனுபவிக்க இன்றைய தினம் உங்களது வாழ்க்கையை வந்து நீங்கள் சிறப்பாக நேரமளமுடன் செயல்படுத்துவது ரொம்ப முக்கிய நண்பர்களே. மேன்மையாக மாறும். இன்றைய தினம் கவலைகள் இல்லாமல் இருக்கிறது தான் உங்களுக்கான வெற்றிக்கான முதல் படியாக இருக்கணும். ஸோ கவலை இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கை பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு வலுவாகவே இருக்குங்க. கடன் தொடர்பான விஷயங்களை நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தினீங்க அப்படின்னா அந்த மாதிரி தொல்லைகளை நீங்க சிறப்பாக மேனேஜ் பண்ணிக்க முடியும். எந்த ஒரு விஷயத்துல நீங்க ஈடுபட்டாலும் சரி கொஞ்சம் நிதானித்து பொறுமையாக செயல்படுங்க. அது உங்களுக்கு நல்ல வெற்றிகளை பெற்றுவதற்கான காரணியாக அமையும். இதுவரைக்கும் இருக்கக்கூடிய தோல்விகள் எல்லாமே விலகக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கான நிதி நிலைமை நிச்சயமாக உயருங்க. அதே நேரம் செலவுகளும் அதிகரிக்குங்கிறதுனால நீங்க என்ன செலவுகள் அவசியங்கிறத நீங்க திட்டமிட்டு செயலாற்றுங்கள். பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்வது நல்லதுங்க. உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் நிறைந்த அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். உங்களுக்கு நெருக்கமான சில பேர் வந்து உங்ககிட்ட கூடுதலாக தாராளமாக சில அட்வான்டேஜ் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் அல்லது உறவினர்கள் வந்து உங்ககிட்ட அதிகமான அட்வான்டேஜ் எடுக்காத அளவுக்கு நீங்க கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நல்லதுங்க. காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலுடனான காதல் வாழ்க்கையில நீங்கள் உங்களது வாழ்க்கையில் நடந்த சில கசப்பான அனுபவங்களை மறந்து விடுவது நல்லதுங்க. உங்களது காதலரை மறப்போம் மன்னிப்போம் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் நீங்க ஏற்றுக்கொள்வது நல்லது. அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். அதன் மூலமாக காதல் கனை உங்கள் மீது பாய தயாராக இருக்குங்க. அந்த காதலின் அற்புதத்தை இன்றைய தினம் நீங்கள் சிறப்பாக உணர முடியும். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். பயணங்கள் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் சோர்வு ஏற்படுங்க. ஏன்னா திடீர்னு எதிர்பாராத வகையில சில பயணங்கள் உங்களுக்கு கடினமாக அமையலாம். அதனால கொஞ்சம் மன அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புள்ளதாகவும் இருக்கலாங்க. இருந்தாலும் பயணங்களை நீங்கள் திட்டமிட்டு செயலாற்றுங்கள். சோசியல் மீடியால உங்களுக்கான நல்ல ஒரு
இணக்கமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய வகையில் நிறைய ஜோக்குகள் உங்களுக்கு அன்றைக்கி வந்து சேரும். திருமண வாழ்க்கை குறித்த நிறைய ஜோக்குகள் இன்றைய தினம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர்றதுனால அந்த மாதிரியான சில ஜோக்குகள் உண்மையாகக்கூடிய ஒரு தருணத்தை நீங்கள் திருமண வாழ்க்கையில் அமையக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. ஏன்னா அந்த மாதிரி நல்ல தகவல், சில ஆச்சரியமான தகவல் இன்றைய தினம் திருமண வாழ்க்கையில் உங்களை தேடி வரக்கூடிய யோகம் இருக்குங்க. நீங்கள் சர்ப்ரைஸ் ஆவீங்க. உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் இன்றைய தினம் பழகும்போது சில சர்ப்ரைஸான நிகழ்வு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் நீங்கள் சோர்வை மாற்றிக்கொள்ள திட்டமிட்டு செயலாற்றுங்கள். காரியங்களில் ஈடுபடுவதற்கு அதிகமான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். குறிப்பாக நீங்கள் வந்து தன லாபத்தை அதிகமாக பெற முடியும். வியாபாரிகளுக்கு நீங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள். உங்களது வியாபாரம் சிறப்பாக விளங்குவதற்கு நீங்கள் அதிகமான முயற்சிகளை போடுங்கள். நீங்கள் திட்டமிட்டு செயலாற்றுங்கள், வெற்றிகள் உண்டு. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களெல்லாம் இன்றைய தினம் நல்ல ஒரு முன்னேற்றகரமான பாதையை வடிவமைத்துக் கொள்ள முடியுங்க. உங்களுக்கான பணிகளில் கூடுதல் கவனம் நீங்கள் செலுத்திக் கொள்ளுங்கள். தேவையில்லாத சில இளம் புரியாத சிந்தனைகள்லாம் நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டீங்கன்னா அதனால டயர்ட்னஸ் தான் ஆவீங்க. அதனால நீங்கள் மற்றவர்கள் எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்பட முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். மேலும் தேவையில்லாத சிந்தனைகளை விட்டு ஒழியுங்கள். இன்றைய தினம் அலுவலக பணியில் அழகாக மாறும். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய ஆச்சரியகரமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைய காத்திருக்குங்க. பெரும்பாலான சிக்கல்கள் விலகி சிறப்புகள் வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. தொழில் வளர்ச்சிக்கு தடையாக இருந்தவர்கள் எல்லாமே விலகிவிடக்கூடிய யோகம் இருக்க நண்பர்களே. ஏற்கனவே பெண்டிங்காக விட்டுப்போன மறதினால விட்டுப்போன காரியங்களை இன்னைக்கு நீங்கள் சிறப்பாக முடிப்பீங்க. எனவே மகிழ்ச்சியான வெற்றிகரமான ஒரு நாள், ஆரோக்கியம் சிறக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை இன்னும் பெட்டராக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் இன்றைய தினம் எல்லோ கலரை பயன்படுத்தலாங்க. லக்கியஸ்ட் கலராக எல்லோ கலர் அமையும். மேலும் நம்பர் 1 அதிர்ஷ்ட எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ தேவையில்லாத இனம் புரியாத சில யோசனைகளை மனதில் இருந்து உருவாக்கி கொள்ளக்கூடாதுங்க. உங்கள் செயல்பாடுகளுக்கு என்ன சிந்தனை தேவையோ அதே மாதிரி நீங்கள் வந்து மனதில் வைத்துக்கொண்டு செயல்படுங்கள். உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாள். தேவையில்லாத டயர்ட்னஸ் உங்களுக்கு ஏற்படாதுங்க. நீங்கள் மற்றவங்களை நல்லதாக புரிந்து கொண்டு செயல்படும் போது இன்னும் நல்ல ஒரு வெற்றிகரமான சூழலை உருவாக்கி கொள்ள முடியும். அதை மறந்துடாதீங்க. ஸோ மற்றவர்களுடைய எண்ண ஓட்டங்களை நீங்கள் ரீட் பண்ண மறந்துடாதீங்க. அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். உங்களுக்கு கொஞ்சம் உடல் சோர்வுகள் பழைய சிந்தனைகள் மூலமாக ஏற்படும், தவிர்த்து விடுங்கள். உத்தரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சொந்த பந்தங்கள் மூலமாக அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. கொஞ்சம் கவனமாக திட்டமிடலை மேற்கொள்ளுங்கள். அதிகமான உழைப்பை வியாபாரத்தில் போட்டு நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய மகிழ்ச்சியான அற்புதமான ஒரு நாள்க. கடன் தொடர்பான விஷயங்களை கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாள். ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் சரி, எந்த ஒரு செயல்பாடுகளை நீங்கள் சிந்தனை செய்தாலும் சரி, பொறுமையோடு இருக்கணுங்க. அவசரப்பட வேண்டாம். இன்றைய தினம் உங்களுடைய தோல்விகள் எல்லாம் விலகக்கூடிய வெற்றிகரமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையறதுனால நிதானித்து செயல்படுங்கள். அதிகமான நல்ல சக்சஸ்ஃபுல்லான நாளாக இன்றைய தினத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.